மதுரை ஆர்கே ஐஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 4ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல அந்த டெஸ்ட்ல வந்து டைஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு, கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு, தென் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு, தென் கிளாசிபிகேஷன், பெர்சன்டேஜ் அண்ட் மென்சுரேஷன். இந்த 6 டாபிக்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் 4ல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ செப்பரேட்டா நம்ம ஒன் பை ஒன்னா ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்டிங் ஃபிகர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டார் இருக்கு நமக்கு இப்படி ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டார் இருந்துச்சுன்னா அது 8 முக்கோணம் இருக்கும். எப்படி 1 2 3 4 5 6 குட்டி முக்கோணம் 6, 2 பெரிய முக்கோணம் 8. அப்போ ஒரு ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா 8 முக்கோணம் இருக்குன்னு சொல்லியாச்சு. தென் அதுக்கப்புறம் அதுல இன்க்ளூட் பண்ணிருக்கான் பாருங்க, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கான் பாருங்க, ஒரு குட்டியா இப்படி செப்பரேட் பண்ணிருக்கானா. அப்ப இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம் 2, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம் 2. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து இது ஒரு முக்கோணம் 3. அடுத்து இதுல இருந்து நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க 1 4. சரிங்களா? அப்ப 2 4 6 முக்கோணம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நமக்கு. புரியுதா? சோ 8 + 6 14. சோ அப்ப இந்த டயகிராம்ல எத்தனை முக்கோணம் இருக்கு? 14 முக்கோணங்கள் உள்ளது. மறந்துடக்கூடாது. சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சோ how many triangles are there? சரிங்களா? எத்தனை முக்கோணங்கள் உள்ளது. இந்த இடத்துல கேப் விட்டாம பாருங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு கேப் வந்துருச்சுன்னா படமே வேற, ஆன்சர் வேற. சரிங்களா? சோ அப்ப நம்ம பேஸ்க்கு கவுண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து முக்கோணம் கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு கோடு போடல. அப்ப எப்படி நம்ம கிராக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அப்ப 1 குட்டி முக்கோணம் 1 2 3 4 5 6 7 இருக்கு இப்போதைக்கு. சரிங்களா? சோ இது ஒரு குட்டி முக்கோணம். சரிங்களா? 1 இது 2 3 இது அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம லேயராகவே நான் அரேஞ்ச் பண்றேன். 1 2 3 4 5 6 7 பெருசு 1 8. பார்த்தாவே நமக்கு 8 தெரியுது. சரிங்களா? சோ அடுத்து என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க பாருங்களேன் 9. சரிங்களா? இங்க இருந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா 9 முக்கோணங்கள் உள்ளது. 9 அது 9வது முக்கோணம், அந்த பெரிய ட்ரையாங்கிள் வந்து 9. சரிங்களா? சோ வேற எங்க இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். வேற ஏதாச்சும் நமக்கு பேஸ் பண்ணி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சோ இந்த கோடை பேஸ் பண்ணி இங்க இருக்கா 10. சரிங்களா? இந்த இது எத்தனாவது? 10வது முக்கோணம். தென் அடுத்து இதை பாருங்க, இதுல இருந்து இது 11வது முக்கோணம். சரிங்களா? 11வது முக்கோணம். வேற எங்கேயாச்சும் முக்கோணம் இருக்கா அப்படின்னா இட்ஸ் நன். சரிங்களா? சோ இஸ் 11 triangles there. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல ஒரு கிராஸா இருக்கு, ஒரு இன்டா இருக்கு அப்படின்னா நமக்கு அதுக்கு எத்தனை முக்கோணம் இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 பேஸ்னா 4 × 2 8 இருக்கும். சரிங்களா? 8 முக்கோணம் இதுல இருக்கும். ஒரு எக்ஸ் பாக்ஸ் போட்டு கிராஸ் பண்ணா அது எப்படிங்க 8? இப்ப 4 சொல்லிட்டீங்க குட்டி முக்கோணம். அடுத்து எப்படிங்க அப்படின்னா அந்த பெரிய முக்கோணம். இதுல இருந்து இது 1 5, அடுத்து இதுல இருந்து இது வந்து 6, அடுத்து இதுல இருந்து இது வந்தா 7, இது வந்து 8. சோ அதனாலதான் ஒரு எக்ஸ் பாக்ஸ் வந்தாவே 8 முக்கோணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கு, இங்க இருக்கு, இந்த இதுல இந்த அந்த எக்ஸ் பாக்ஸ். அப்ப இதுல 8 முக்கோணம் இருக்கும். இது 9 10 11 12. சரிங்களா? 12 ஆயிடுச்சா? அடுத்து 13 14 15 16 முக்கோணங்கள் இருக்கு. சரி, வேற ஏதாச்சும் லைன் கனெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வேற ஏதாச்சும் இன்சைட்ல இருந்து அவுட் சைட்ல இருந்து ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னா வரல. சோ தட் பர்டிகுலர் क्वेश्चन ஆன்சர் 16 triangles are there. சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க, how many triangles are there? சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப இதுதான் பேஸ் கோடு, இதுதான் எனக்கு பேஸ்.
சரிங்களா? அப்ப 1 2 3 அப்ப இங்கேயும் 1 2 3 அப்படின்றப்ப பேஸ் ஃபுல்லா கவுண்ட் பண்ணிடலாம். 3 2 5 6 அப்ப இங்க ஒரு 6 முக்கோணம், இதுல ஒரு 6 முக்கோணம். சரிங்களா? அடுத்து இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 அப்ப இங்க ஒரு 6 முக்கோணம். சரிங்களா? அப்ப மொத்தமா 18 முக்கோணங்கள் உள்ளது. மறந்துடாதீங்க. ஏன்னா பேசஸ் ஆர் ஈக்குவல். பேசஸ் ஆர் ஈக்குவல் இருந்துச்சா ஜஸ்ட் நம்பர் போட்டு நம்ம ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். தென் அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா how many triangles are there? எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி क्वेश्चंस கேக்குறாங்க. சோ அப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. அதுல வச்சு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கோடு போட்டிருக்காங்க. சோ அப்படி பார்த்தா அப்படின்னா நமக்கு இந்த இதுல நமக்கு எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னா 3 முக்கோணம் இருக்கும். இதுல 3 முக்கோணம் 1 2 ஒரு பெருசு 1 3. அதே போல இங்கேயும் பாருங்க இந்த இடத்துல இதுல ஒரு 3 முக்கோணம் இருக்கும். சரிங்களா? அத மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அப்ப இதுல ஒரு 3 முக்கோணம் இருக்கு, இதுல ஒரு 3 முக்கோணம் இருக்கு. அடுத்து பாருங்க இங்க இருந்து இந்த ஆங்கிள் இப்படி போட் பண்ணி இப்படி பண்ணி இங்க சென்டரா ஒரு கோடு போட்டிருக்கான். அப்ப இந்த பேஸ் பண்ணி பாக்குறப்ப இது ஒரு ஃபுல் முக்கோணம், இது ஒரு ஃபுல் முக்கோணம், இது ஒரு பெரிய முக்கோணம். அப்ப அதுல ஒரு 3 இருக்கு. இதுல ஒரு தனியா 3, இதுல ஒரு தனியா 3, இதுல ஒரு செப்பரேட்டர்ல 3. அடுத்து இந்த கோட்ல பாருங்க பெருசா இருக்கா, அதை செப்பரேட் பண்ணிருக்கான். அப்ப இதெல்லாம் சேர்த்து 1, இதெல்லாம் சேர்த்து 1 2, அடுத்து 1 பெரிய 1 அப்ப 3. சரிங்களா? சோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை முக்கோணங்கள் இருக்கு? இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 3 3 3 12 முக்கோணங்கள் உள்ளது. கரெக்டா? இப்போதைக்கு பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 12 முக்கோணங்களை வச்சு நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா பெரிய முக்கோணம் ஒண்ணு இருக்கு நமக்கு. சரிங்களா? பெரிய முக்கோணம் கிராக் பண்ணாம நமக்கு எந்த இதுல இருந்து அப்படின்னா இங்க இருந்து இங்க இருந்து இங்க. சரிங்களா? ஏன்னா அந்த குட்டி முக்கோணத்தை நம்ம கிராக் பண்ணவே இல்லை. அப்ப இங்க இருந்து இங்க. சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது இந்த क्वेश्चंसல அப்படின்னா 13. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many triangles தான் கேட்டிருக்காங்க. எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஒரு பெரிய முக்கோணம் இருக்கு, அதுக்கு நடுவுல சென்டரா ஒரு கோடு போட்டிருக்கான். அப்ப அதுல ஒரு 3 முக்கோணம். சரிங்களா? அடுத்து இங்க ஒன்கிற கோடு போட்டு இங்க இதை ரெண்டா பிரிச்சிருக்கான். அப்ப அதுல ஒரு 3 முக்கோணம். சரிங்களா? தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க இருந்து இங்க செப்பரேட் பண்ணியிருக்கான். அடுத்து இங்க இருந்து இங்க செப்பரேட் பண்ணியிருக்கான். இது ஒண்ணு இது ஒண்ணு. அப்ப இதுல ஒரு 3, இதுல ஒரு 3 பிளஸ் 3 3. சரிங்களா? சோ இங்க ஒரு 3 முக்கோணம் இருக்கு, இங்க ஒரு 3 முக்கோணம் இருக்கு, இங்க ஒரு 3 முக்கோணம் இருக்கு, பெருசுல ஒரு 3 முக்கோணம் இருக்கு. அப்ப மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 12 முக்கோணங்கள் உள்ளது இந்த படத்துல. மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चंस பாருங்க. how many triangles are there? சரிங்களா? எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு இருக்கான். சோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டு நடுவுல ஒரு கிராஸா நம்ம பிரிச்சிருக்கானா. அப்ப 1 2 3 4 4 பேஸ் இருக்கு. அப்ப இதுல 8 முக்கோணம் இருக்கும். அதான் நம்ம பாத்துருக்கோம் ஏர்லியராவே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா இதுல 1 2 3 பெருசு. சரிங்களா? அப்ப 3 3 3 3 இங்க ஒரு 12, இங்க ஒரு 8. சோ அப்ப மொத்தம் 20 முக்கோணங்கள் உள்ளது. மறந்துடாதீங்க. சரிங்களா? ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை சதுரங்கள் உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இது ஒரு சதுர பாக்ஸ். அப்ப 1 2 ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணிரணும். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 5. அப்ப 5 சதுரம் இருக்கு இதுல. அப்ப இது ஒரு 5, இது ஒரு 5, இது ஒரு 5, இது ஒரு 5, இது ஒரு 5. சரிங்களா? ஏன்னா இந்த இருக்கா ஸ்கொயர் பாக்ஸ் செப்பரேட்டா. அடுத்து இங்க இருக்கா, அடுத்து என்ன இருக்கு இங்க இருக்கா, ஒரு குட்டி செப்பரேட் பாக்ஸ் இருக்கா, இங்க இருக்கா. அப்ப 1 2 3 4 5 5 4 கழிச்சு போறத தப்பா பண்ணியாச்சு. 25 4 21 சதுரங்கள் உள்ளது. மறந்துடாதீங்க. சோ அடுத்த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் சொல்லிட்டாங்க. சோ ரெக்டாங்கிள்னா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிடலாம். அப்ப இது ஒரு பெரிய நம்பர்ஸ். இது ஒண்ணு இது ஒண்ணு. இப்ப 4ஆ பிரிச்சாச்சு. 4 + 1 5. இப்ப 5 செவ்வகங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க 5 செவ்வகங்கள் கிடைச்சு. இந்த 5 செவ்வகங்கள் பிரிச்சாச்சா 1 2 3 4 பெருசு 1 5.
தென் அடுத்த 6 7 8 9 10 11 12 13 இருக்கு. இப்ப 13 செவ்வகங்கள் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? 13 செவ்வகங்கள் கண்டுபிடிச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 13க்கு அப்புறம் எப்படி வருது அப்படின்னா இங்க இருந்து இங்க 1 14வது. சரிங்களா? 14வது வந்திருக்கு. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க 15வது வந்திருக்கு. இது 14, இது வந்து 15. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க 16 அடுத்து இங்க இருந்து இங்க 17. அப்போ 17 வரைக்கும் இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வரைக்கும் எத்தனை இருக்கு? 17 இருக்கு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா 18, இது ஃபுல்லா 19, இது ஃபுல்லா 20, இது ஃபுல்லா கீழே இருக்கிறது 21. சோ அப்ப மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் இருக்கு அப்படின்னா 21 செவ்வகங்கள் உள்ளது. மறந்துடக்கூடாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளது? அப்ப இங்க இது பேஸ் 1, இது பேஸ் 2 ரெண்டு இருக்கு. அப்ப பேஸ் 1 பாத்தீங்க அதுல இருந்து எத்தனை வருது அப்படின்னா 1 2 3 4 4 இருக்கு. தென் அடுத்து பேஸ் 2ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க 1 2 3 4 4 பேஸ் இருக்கு. அப்ப ரோ வைஸ் காலம் வைஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கு. அதாவது பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 வந்து எனக்கு ஈக்குவல் நம்பர் இருக்கு அப்படின்னா நம்ம கண்ண மூடி ஆன்சர்லாம் எத்தனை இருக்கோ பேஸ் ஃபைனலா அதோட கியூப் வேல்யூ தான் நமக்கு ஆன்சர். 64 முக்கோணங்கள் உள்ளது. சரிங்களா? ஈஸியா போட்டுடலாம். நம்ம பேஸ் 1ல இருந்து பாக்குறப்ப 4 அடிமானங்கள் இருக்கு, பேஸ் 2ல இருந்து பாக்குறப்ப 4 அடிமானங்கள் இருக்கு அப்படின்னா அது ஹையஸ்ட் நம்பரோட கியூப் வேல்யூ தான் நமக்கு என்ன அப்படின்னா முக்கோணத்தோட எண்ணிக்கை. சோ அப்ப 64 முக்கோணங்கள் உள்ளது. தென் அடுத்த क्वेश्चंस பாருங்க. அதே பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 ரெண்டு இருக்கு. வழக்கமான நம்பர் போட்டுறலாம். பேஸ் 1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 and 5 5 பேஸ் இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து பேஸ் 2ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா 1 1 2 3 மூணு பேஸ் தான் இருக்கு. அப்ப ரோ வைஸ் காலம் வைஸ் அதாவது பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 எனக்கு ஈக்குவலா இல்ல. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ் 1ல இருந்து எத்தனை முக்கோணம் வருதுன்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. அப்ப 9 10 15. அப்ப இந்த இதுக்கு ஒரு 15 வரும், அடுத்து இதுக்கு ஒரு 15 வரும். இதுல ஒரு 1 2 3 4 5 இருக்கு, இதுல ஒரு 1 2 3 4 5 இருக்கு, அடுத்து இதுல ஒரு 15 வரும். மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா பேஸ் 1ல இருந்து 45 முக்கோணங்கள் வரும் பேஸ் 1ல இருந்து. சரியா? தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேஸ் 2ல இருந்து பார்ப்போம் நம்ம. சோ பேஸ் 2ல இருந்து பாக்குறப்ப நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 1 2 3. அப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் 6 முக்கோணம் இருக்கும் இங்க. அப்ப இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, இங்க ஒரு 6. சரிங்களா? அப்ப 1 2 3 1 2 3 1 2 3 and 1 2 3. அப்ப எல்லாத்துக்குமே 6 6 வந்திருக்கும். 1 2 3 4 5. அப்ப பேஸ் 2ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 முக்கோணங்கள் வந்திருக்கும். சரிங்களா? 30 முக்கோணங்கள் வந்திருக்கும். இப்ப பேஸ் 1 2 பேஸ் பண்ணி எத்தனை முக்கோணம் வந்திருக்கு அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். இப்ப ரெண்டு இடத்துலயுமே நம்ம கவுண்ட் எடுத்திருப்போம். பேஸ் 1லயும் அதே இடத்துல வந்திருக்கும், பேஸ் 2லயும் அதே இடத்துல தான் வந்திருக்கும். அப்ப அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப சப்ட்ராக்ட் பண்றது எப்படி, எங்க இருந்து சப்ட்ராக்ட் பண்றது அப்படின்னா எங்கெல்லாம் கனெக்டிங் பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் பேஸ் பண்ணி வரும். சரிங்களா? ரெண்டுலயுமே. சோ அப்படி பார்த்தா அப்படின்னா 1 2 3 4 1 2 3. சோ அப்ப 15 முக்கோணங்கள். லாஸ்டா ஒரு லைன் இருக்கு. சோ அதையும் நம்ம கவுண்ட் எடுக்கலாம், மறந்துட்டோம்ல. சோ அப்ப 15 கழிச்சிட்டோம் அப்படின்னா 60. சரிங்களா? சோ தட் பர்టిక్యులர் क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 60 முக்கோணங்கள் உள்ளது. மறந்துடாதீங்க. சோ இதுதான் ப்ரீவியஸ் क्वेश्चनக்கு இதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா பேஸ் 1 அண்ட் பேஸ் 2ல ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவல் நம்பரை போட்டு அந்த கியூப்ல ஆன்சர் பண்ணிடலாம். இதே இது பேஸ் 1 அண்ட் பேஸ் 2ல வந்து டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செப்பரேட்டா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் கனெக்டிங் பாயிண்ட் எல்லாத்தையுமே டாட் வச்சுக்கணும். வச்சுட்டு மொத்த டாட்ஸ் எத்தனை அப்படின்றத பற்றி அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா எவ்வளவு ஃபைனல் ஆனதுன்னு தெரிஞ்சிடும். சோ அப்ப தட் பர்టిక్యులர் क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னா 60 முக்கோணங்கள் உள்ளது. क्वेश्चन நம்பர் 112. how many lines are there? எத்தனை நேர்கோடுகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஹரிசாண்டல் வெர்டிகல் இன்க்ளைன்ட் லைன்ஸ் இது இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? சோ ஹரிசாண்டல் வெர்டிகல் அண்ட் இன்க்ளைன்ட் லைன்ஸ் அப்படின்றத பார்க்கணும். அப்ப எண்ட் டு எண்ட் மட்டும் நீங்க எச் பண்ணா போதும். அப்ப இது ரெண்டு சேர்த்து ஒரு கோடு, தென் அடுத்து இது ரெண்டாவது கோடு, தென் அடுத்து இது மூணாவது கோடு, இது 4 இது 5. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் 5 கோடு இருக்கு. அடுத்து 1 2 3 4
5 அதுவும் 5 கோடு இருக்கு. தென் சாய்வு கோடு 1 2 இருக்கு. அப்ப மொத்தம் 12 கோடுகள் உள்ளன. ஆப்ஷன் பி ல இருக்கு. சரிங்களா? 12 கோடுகள் உள்ளன. தென் அடுத்த क्वेश्चंस பாருங்க. how many rectangles are there? எத்தனை செவ்வகங்கள் உள்ளது? அப்ப இது ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி உள்ள இருக்கிறது. சரிங்களா? அதை செப்பரேட் பண்றேன். 1 2 1 2. சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல எத்தனை இருக்கு அப்படின்னா இதுக்கு r into c தான் ஃபார்முலா, ரோ into காலம். சோ அப்ப 1 + 2 3 1 + 2 3. அப்ப 3 into 3 மொத்தம் 9 செவ்வகங்கள் உள்ளது. இந்த இதுல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 9 செவ்வகங்கள் உள்ளது. மறந்துடாதீங்க. சரிங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் பாக்ஸ் இருக்கா? ஒரு எக்ஸ் பாக்ஸ் இருக்கு கிராஸா இப்படி இருக்கா? இதுல எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல தனியா 9ன்னு சொல்லிட்டு இப்ப இந்த இது ரெண்டு சேர்ந்து தான் இந்த இடத்துல இருக்கு. அதனால நம்ம செப்பரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை கூட்டிக்கலாம். அப்ப 1 2 3 4 5 6 7 7 இருக்கா? 7 வரைக்கும் போட்டாச்சா? அடுத்து இங்க இருந்து இங்க 8. சரிங்களா? 8வது. அடுத்து இங்க இருந்து இங்க 9வது. அடுத்து இங்க இருந்து இங்க 10வது வந்துருச்சா? தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க 11வது. சரிங்களா? 11. சரிங்களா? அப்ப 11. சரிங்களா? அப்ப மொத்தம் 20 செவ்வகங்கள் உள்ளது. இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னா 20 செவ்வகங்கள் உள்ளது. தென் எத்தனை வட்டம் இருக்குன்னு கேட்கிறான். ஈஸி தான். வட்டம் எத்தனை கவுண்ட் பண்ணிடலாம். இது ஒரு 3 3. ஓகேவா? 3 3. சரிங்களா? ஐ 3 1 2 3 4 நான் 3 12. சரிங்களா? 12 வட்டங்கள் உள்ளது. நீங்க சொல்லலாம் சார் இந்த இடத்துல இந்த வருது சார் இது என்ன சார் எடுக்குது? இது ஓவல் ஷேப், வட்டம் இல்ல. சரிங்களா? சோ அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னா 12 circles are there. 12 வட்டங்கள் உள்ளது. சோ क्वेश्चन நம்பர் 115. இந்த ஆல்பா சீரிஸ் வந்து எப்படி அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஆல்பா ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். தென் ஆல்பா ஆர்டர்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் லெட்டர்ல இருக்கணும். ரெண்டு மெத்தட்ல நம்ம கிராக் பண்ணலாம். சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? LO PK இருக்கு. அப்ப K கர்த்தா L வரும், O கர்த்து P வரும். ஓகே, JKLOP. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து HSGT இருக்கு. அடுத்து GHST இருக்கு. அப்ப இதுக்கு சம்பந்தம் இல்ல. பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் செகண்ட் தேர்ட். இது ஆட் ஈவன் அந்த பொசிஷன்ல இருக்கு. அப்ப இந்த சீக்வல்ல ஆர்டர்ல அது வரல, அல்பா சீரிஸ்ல வரல. அப்ப ஆப்போசிட் லெட்டர் டைரக்ஷன்ல, அதாவது ஆப்போசிட் லெட்டர்ல வருதான்னு பார்ப்போம். அப்ப ஆப்போசிட் லெட்டர் எழுதிக்கலாம். இப்ப ஆப்போசிட் லெட்டர் எழுதிட்டேன் நானு. இப்ப பாருங்க LOPK. LOவோட ஆப்போசிட் தான் நமக்கு என்னவா இருக்கு? PK வந்திருக்கா? சோ LOவோட ஆப்போசிட் தான் நமக்கு அந்த LO இருக்கு. ரெண்டுமே ஆப்போசிட். அடுத்து PK, P ஓட ஆப்போசிட் தான் K. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஆப்போசிட்ல வந்திருக்கு. HS, H ஓட ஆப்போசிட் தான் S வந்திருக்கு. அடுத்து G ஓட ஆப்போசிட் தான் T வந்திருக்கு. கரெக்ட். அடுத்து B ஓட ஆப்போசிட் தான் Y வந்திருக்கு. F ஓட ஆப்போசிட் தான் U வந்திருக்கு. கரெக்ட். M ஓட ஆப்போசிட் தான் N. கரெக்ட். ஆனா V ஓட ஆப்போசிட் எனக்கு E வரணும். ஆனா என்ன கொடுத்திருக்கான்? U கொடுத்திருக்கான். So that last option is wrong. அதான் different from the group. தப்பு. அப்ப அதான் ஆன்சர். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இது ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு. சரிங்களா? சோ UXA ட்டாங்க. அடுத்து UXA அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. சோ X கடுத்து Y, UVW ரெண்டை விட்டுட்டான், ரெண்டு லெட்டர் விட்டான். VWX, YZ விட்டுட்டு A வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இதுக்கு அடுத்து ரெண்டு லெட்டர் விட்டுட்டு மூணாவது லெட்டர் GHI விட்டுட்டு J போட்டான். J கடுத்து JKL விட்டுட்டு M போட்டான். அப்ப இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ரெண்டு சிமிலாரிட்டியா இருக்கு. அடுத்து F கடுத்து EF GHI போட்டான். I கடுத்து JK விட்டுட்டு L போட்டான். அதுவும் கரெக்ட். YZ A விட்டுட்டு B போட்டிருக்கான். கரெக்ட். B கடுத்து CD விட்டுட்டு E போட்டிருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ரெண்டு லெட்டர் கேப் தானே. அப்ப அங்க இல்ல D போடுறப்ப E போடுறப்ப D போட்டிருக்கான். So that is answer D option.
சோ கொஸ்டின் நம்பர் 117 பாத்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ்ல எது டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் வித் 4. இந்த மஞ்சள் மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த கிரிமினாசிட்டி சைட்ல இருந்து வர்றது. இது எல்லாமே ஒரே ஃபேமிலி, பிளான்ட் ஃபேமிலி, சரிங்களா? செடிகள் வகையெல்லாம் ஒரே இதுக்குள்ள வர்றது. ஆனா மஞ்சள் மட்டும் அவங்களுக்குள்ள சேர மாட்டாங்க. சோ டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் வந்து என்னன்னா டர்மரிக். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4 விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. நாய், பூனை, நீர் யானை, ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுல எது டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா நீர் யானை தான் இதுக்கான ஆன்சர். சைஸ் பேசிஸ்ல அவங்க கொடுத்திருக்காங்க, இதை கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஹிப்போபோட்டமஸ் இஸ் ஆன்சர் இதுல, சரிங்களா? இது எல்லாமே பாலூட்டிகள், சரிங்களா? ஆடு எல்லாமே வந்து என்னது பாலூட்டி இனத்தையும் சேரும். சோ நீரான இல்ல. சோ அப்படின்ற விஷயம் இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து சி. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா which one is different? இந்த சேம் மெத்தட் தான், சரிங்களா? எது இதுல டிஃபரெண்டா இருக்கு? கரடியா, வவ்வாலா, பென்குயினா, டால்பினா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, சரிங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா பென்குயின் இஸ் தி ஆன்சர், சரிங்களா? டால்பின் கிடையாது, ஏன்னா பாலூட்டி இனம், அதே தான் சேம் கண்டென்ட், சரிங்களா? பென்குயின் மட்டும் கிடையாது. சோ மத்தபடி வவ்வாலோ சரி, கரடியோ சரி, அண்ட் டால்பினோ சரி ஆன்சர்ல வந்துரும் நமக்கு 119 ஆன்சர். தென் அடுத்து ஆட் ஒன் அவுட். இதுல எது டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 194 தான் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி நம்பர் கிடையாது, மிச்சம் எல்லாமே எமர்ஜென்சி நம்பர்ஸ், சரிங்களா? 100, 101, 108 எல்லாம் எமர்ஜென்சி நம்பர். சோ 194 வந்து எமர்ஜென்சி நம்பர் இல்ல. சோ தட் பர்டிகுலர் क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 194. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 4 ஆன்சர் பார்ட் 1 ஓட ஆன்சர் ஃபுல்லா பாத்துறோம், சரிங்களா? சோ அடுத்து பார்ட் 2ல உங்களை சந்திக்கிறேன். Thank you.